இது எங்கேருந்து வந்தது? நம்ம தான். அகெயின் நம்ம ஃபோனை வச்சுட்டு என்ன பார்க்குறோம்? ரீல்ஸா பார்த்துட்டு இருக்கோம். அதில இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம். ஓ! இது போட்டா நம்ம வெள்ளை ஆயிடுறோமா? இத சாப்பிட்டா ஒல்லி ஆயிடுறோமா? ஸோ இப்ப என்னன்னா, திருப்பி அதே பழைய ஸ்டிக்மால தானே நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணோ, ஒரு ஆணோ வெள்ளையா இருந்தா தான் அழகு. நீ ஒல்லியா இருந்தா தான் அழகு. அப்போ நம்ம எத நோக்கி போயிட்டு இருக்கோம்? ப்ரோக்ரசிவ நோக்கி போயிட்டு இருக்கோமா? இன்னமும் அத அந்த பழைய காலத்திலேயே தான் உட்காந்துட்டு இருக்கோமா? நம்ம வந்து நெறைய பேசுறோம். நம்ம வந்து கலர் கிடையாது. எல்லாருமே அழகு தான் அப்படின்னு ஒரு சைடு ஒருத்தவங்க பேசுறாங்க. ஆனா அந்த பேசுறவங்களே என்ன பண்றாங்க? நீ இப்படியெல்லாம் இருந்தா தான் நீ அழகுங்கிற ஒரு பிம்பத்தையும் குடுக்குறாங்க. சோ அதுக்கு என்னன்னா, அது நம்ம தான் ரீசன். ஓகே. ஸோ இந்த ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆள் இடிக்கிற மாதிரியோ, ஒரு ஆள் பார்க்குற மாதிரியோ, இங்க பாருங்க இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இத இவ்வளோ ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. இப்படி பூக்கடைக்குள்ள இந்த மாதிரியான ஒரு பொண்ணு கூட ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு பூ மார்க்கெட்குள்ள ஒரு இஷ்யூ வந்தது. ஸோ அவங்க ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து அத நான் வந்து வேற விதமா கூட பார்க்குறேன். உண்மையாவே ட்ரெண்ட் ஆகணும்னு நெனச்சு பண்றவங்களும் ஒரு சைடு இருக்காங்க. உண்மையாவே ஒரு விசில் ப்ளோவரா இருக்கிறவங்களையும் நான் பார்க்குறேன். ஏன்னா சோசியல் மீடியா இஸ் த பிளாட்ஃபார்ம் வேர் யூ கேன் உங்களோட கருத்த நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே பதிவு பண்ணலாம். நம்ம ஒட்டுமொத்தமா அவங்கள வந்து ட்ரெண்டிங் ஆகறதுக்காகவும், அட்டென்ஷன் சீக்கராவும் தான் நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பேசுற விஷயம் நியாயமா இருக்கா? அந்த ஸ்லீவ்லெஸ் பார்த்த பொண்ணு விஷயத்துல எனக்கு ஒரு விதத்துல நியாயமா தோணுனது என்னன்னா, அவங்க ஆல்ரெடி அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்குங்கிற மாரி நியூஸ்லலாம் வந்தது. நான் பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு எடுத்த வீடியோல கூடவுமே அதுல அந்த ஆண் என்ன சொல்றாரு? "நீ இப்படிலாம் போட்டுட்டு வராதன்றாரு." விச் இஸ் ராங். அவங்க அதில வாய்ஸ் அவுட் பண்ணுறதுல தப்பே இல்லையே! ஏன் நம்ம அதுவும் அட்டென்ஷனுக்காக அவங்க பண்றாங்க. ரீல்ஸ்ல ஃபேமஸ் ஆகணும்னு பார்க்குறாங்க. நீங்க ஏன் நம்ம அப்படி நினைக்கிறோம்? ஸோ அதுக்கு 1000 விஷயம் இருக்கு. அந்த இடத்துல அவங்க ஒரு விஷயத்துக்காக வாய்ஸ் அவுட் பண்றாங்க. என் விஷயத்துலயும் இதே மாரி தான் நடந்தது. நெறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். சில பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க. சில பேர் பார்த்தும் மறந்திருக்கலாம். என்னோட விஷயத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் சம்பவத்துல அதுதான் நடந்தது. நான் அன்னைக்கு வந்து வீடியோ எடுத்த ரீசன் அவரு என்ன அடிச்சது, அவரு என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணது. அத வந்து நான் வாய்ஸ் அவுட் பண்ணி சோசியல் மீடியால போட்டேன். ஆனா அதுவே எனக்கு வந்து நெகட்டிவா மாறுச்சு. நான் ட்ரெண்டிங் ஆவணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஏன்னா 2020ல பிரைம் மினிஸ்டர் அவர்கள் மூலியமாவே நான் பாராட்டு பெற்று, நான் ஒரு நல்ல ஒரு இடத்துல என்னோட ஆம்பிஷன்ஸ்க்காகவும், என்னோட ஒரு சில கோல்ஸ்க்காகவும் நான் போயிட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது, எனக்கு இப்படிதான் ஒருத்தவங்கள அடிச்சு ஃபேமஸ் ஆக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஸோ அத தாண்டி நான் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வரேன். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் அவ்ளோ நல்ல விஷயம் பண்ணது கூட நெறைய பேருக்கு போய் சேரல. ஆனா, இந்த மாரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரும்போது அது போய் சேருதுன்னா, அப்ப எந்த மாதிரியான நியூஸுக்கு நம்ம வந்து ஆர்வம் செலுத்துறோம்?